பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி நாடாளுமன்ற வளாகம் முன்பு கருப்பு சட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தற்பொழுது டி.ஆர். பாலு தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் ஷெலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஷெலினா. கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப் போவதாக தற்பொழுது டி.ஆர். பாலு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதற்கு காரணம் என்ன? இது குறித்தான பின்னணி குறித்த விவரங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் உரையாற்றியிருந்த நிலையில் அந்த பட்ஜெட் கூட்டத்திற்கு பிறகாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் குறிப்பாக தமிழகத்திற்கு தேவையான எந்த நல்லதும் இந்த பட்ஜெட்டில் கிடையாது என்றும், இந்த பட்ஜெட் என்பது ஈடில்லா பட்ஜெட் என்றும் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக தமிழகத்திற்கு இதனால் எந்த பயனும் கிடையாது என்ற அறிவிப்பை தெரிவித்திருந்தார். இதன் காரணமாக நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய காந்தி சிலை முன்பு கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் வருகின்ற 8ஆம் தேதி திமுக எம்பிக்கள் கருஞ்சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற இருப்பதாக தற்பொழுது டி.ஆர். பாலு தெரிவித்திருக்கிறார். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் திமுக சார்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணைக்கு இணங்க ஒன்றிய அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு புயல் வெள்ள நிவாரண உதவி மற்றும் வளர்ச்சிக்கான திட்டங்கள் உரிய நிதி ஒதுக்கீடு என்பது செய்யாத நிலையில் இதனை எதிர்த்து வருகின்ற பிப்ரவரி 8ஆம் தேதி காலை 10 மணி அளவில் திமுக எம்பிக்கள் அதே போல தோழமை கட்சிகளில் இருக்கக்கூடிய எம்பிக்களும் இணைந்து காந்தி சிலை முன்பு கருஞ்சட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அனைத்து தோழமை கட்சி எம்பிக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு புறக்கணிப்பு முதலமைச்சர் ஏற்கனவே கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் 1ஆம் தேதி நடைபெற்ற அந்த பட்ஜெட்டின் மூலமாக தமிழகத்திற்கு எந்த பயனும் இல்லாத வகையில் பட்ஜெட் தாக்கல் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இதனை எதிர்த்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்த நிலையில் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த போக்கை கண்டித்தும் எம்பிக்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்து ஏற்கனவே வெளியேறியிருந்த நிலையில் இதன் மேலும் தமிழகத்திற்கு எந்த திட்டத்தையும் மத்திய அரசு கொண்டு வராது என்பதை கண்டித்துதான் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதே போல குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நடைபெற்று வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை துவங்கி வைத்திருந்த இரு அவைகளிலுமே கூட்டி குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் அந்த தீர்மானத்தை நேற்று நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் அதில் கலந்து கொண்டு பேசிய டி.ஆர். பாலு மத்திய அரசின் இந்த மனப்பான்மை குறித்து கடும் கண்டனங்களை ஏற்கனவே வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் குடியரசுத் தலைவரும் தவறிழைக்கும் ஆளுநர்களை கண்டிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற இருப்பதாக தற்பொழுது டி.ஆர். பாலு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.